அதிர்ஷ்டம் பண வரவை தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம். இந்த நம்மளுடைய ஜாதக அமைப்பில் எப்படிப்பட்ட யோகங்கள் இருக்கிறது என்று பார்த்துட்டு வரோம். அந்த வரிசை அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். நம்மளுடைய இந்த பஞ்சாங்க வீடியோவில் உங்களுடைய இரண்டாம் நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் நட்சத்திரத்தை பற்றி அதனுடைய பலன், அதாவது பணவரவுக்கான விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதை நம்ம பதிவுகளுடைய இறுதியில் நீங்கள் பாருங்கள். மற்றும் யோகங்களை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பஞ்சாங்க பதிவுக்குள்ளே போவோம். இன்றைய தேதி 22ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் ஆவணி. இன்றைய சூரிய உதயம் 7:10க்கு, சூரிய அஸ்தமனம் 7:22க்கு. இன்றைய தேதி வளர்பிறை தசமி, முடியும் நேரம் ஆங்கில தேதி முறைப்படி 23ஆம் தேதி அதிகாலை 4:30க்கு முடிவடைந்து ஏகாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 5:19க்கு. அதன் பிறகு மூல நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8:41 9:12 வரை. அதன் பிறகு காலை 11:44 மதியம் 2:17 வரை. மாலை வேளையில் 6:21 7:22 வரை. ராகு கால நேரம் காலை 10:13 11:44 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:47 4:19 வரை. கூலிகன் காலை 7:10 8:41 வரை. சந்திராஸ்தம ராசி மேசராசி அன்பர்களுக்கு இன்று மாலை 5:19 சந்திராஸ்தமம் முடிவடைந்து, அதே வேளையில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு அமைதி, ரிஷப ராசிக்கு நன்மை, மிதுன ராசிக்கு புகழ், கடக ராசிக்கு சாந்தம், சிம்ம ராசிக்கு களிப்பு, கன்னி ராசிக்கு பயம், துலாம் ராசிக்கு உதவி, விருச்சிக ராசிக்கு லாபம், தனுசு ராசிக்கு வெற்றி, மகர ராசிக்கு யோகம், கும்ப ராசிக்கு செலவு, மீன ராசிக்கு போட்டி. நம்மளுடைய பதிவுகளில் சுப ஓரைகளும் நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம இங்கே குறிப்பிடுவது சுப ஓரைகள் மட்டுமே. குரு ஓரை காலை 8:11 9:12 வரை. சுக்கிர ஓரை காலை 11:14 12:15 வரை. புதன் ஓரை மதியம் 12:15 1:16 வரை. சந்திர ஓரை மதியம் 1:16 2:17 வரை. குரு ஓரை மதியம் 3:18 4:19 வரை. சுக்கிர ஓரை மாலை 6:21 7:22 வரை. ஏற்கனவே நம்ம சில நட்சத்திரங்களை பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த வரிசையில் இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம், உங்களில் யார் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறீங்களோ அவங்களுடைய இரண்டாம் நட்சத்திரமாக வருவது திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம், பண வரவை தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாம் நட்சத்திரமாக வரும் திருவாதிரை நட்சத்திரமாகும். இந்த நாளிலே, அதாவது சந்திரன் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும் நாளிலே நீங்கள் உங்கள் பண வரவிற்காக ஒரு பிரார்த்தனையோ ஒரு வழிபாடோ நீங்கள் செய்து கொண்டால் நிச்சயமாக தடங்கள் இல்லாத பண வரவு உங்களுக்கு சேரும். இதே போல நமக்கு ஒரு 5 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த விசேஷமான நட்சத்திரங்கள் அவை யாவென்று யார் என்னென்ன நட்சத்திரங்கள் என்று தொடர்ந்து வரும் பதிவுகளில் நான் தெரிவிச்சுக்கிட்டே வருவேன். என்ன காரணத்துக்காக அந்த நட்சத்திரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நான் கூறுவேன். தொடர்ந்து இந்த யோகங்கள் பார்ப்போமே. நம்மளுடைய ஜாதக அமைப்பில் எப்படிப்பட்ட யோகங்கள் இருக்கிறது என்று பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்று சங்க யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகம். லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும். நிச்சயம் உங்களோட லக்னாதிபதி ஆட்சி, உச்சம், இந்த மாதிரியான பலமான ஒரு இடத்துல அவங்க இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுடைய 5ஆம் அதிபதியும், அதாவது லக்கணத்திலிருந்து எண்ணி வரும் 5ஆம் வீட்டிற்குரிய அதிபதியும் 6ஆம் வீட்டிற்குரிய அதிபதியும் ஒன்றுக்கொன்று கேந்திரஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். அவருக்கு இவர் 7ஆகவும் இவருக்கு அவர் 7ஆம் இடமும் அப்படி இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய 6ஆம் அதிபதியிலிருந்து நீங்கள் உங்களுடைய 5ஆம் அதிபதியை எண்ணும் பொழுது அவர் 7ல் இருக்கணும். அவர் இருக்கிற இடத்துலேருந்து இந்த 6ஆம் அதிபதி இருக்கிற இடம் வரைக்கும் நீங்கள் எண்ணி வரும்போது 7ல் இருந்துச்சுன்னா நம்ம அது கேந்திரஸ்தானத்தில் இடம்பெற்றிருக்காங்க 2 பேருமே. அப்படி இடம்பெற்றிருந்த ஜாதகத்துக்கு என்னன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல மனிதர்களாக, நல்ல உள்ளம் படைத்தவர்களாக இருப்பார்கள். இது அமைவதே நம்மளுக்கு நல்ல உள்ளம் அமையிறதே பெரிய விஷயம் இல்லையா? இதுவும் பெரிய யோகம்தான்.
நல்ல கணவனுக்கு மனைவியும், நல்ல மனைவிக்கு கணவனும், நல்ல குடும்பம், குழந்தைகள் மிக அற்புதமான குழந்தைகளாகவும் இவர்களுக்கு இருப்பார்கள். நல்ல குடும்பம் அமையும் இவர்களுக்கு. நற்காரியங்கள் செய்வதில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நன்றாக கற்று தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு தீர்க்க ஆயுளும் உண்டு. இதுவே எவ்வளோ பெரிய பலம் நமக்கு. இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதா என்று உங்களுடைய ஜாதகத்திலும், உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகத்திலும் இருக்கிறதா என்று நீங்கள் கவனித்து பாருங்க. அப்படி இருந்தால் ஆண்டவனிடம் நீங்கள் நன்றி சொல்லிக்கொண்டு அதற்கு தக்கவாறு அந்த குழந்தைகளை நீங்கள் வளர்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் இந்த பலன்களை அடைவார்கள். தொடர்ந்து நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.